RBS Group of Institutions, 35,000 plus graduates in 38 years, now in top MNCs around the world. தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளையும் முற்றிலும் கணினிமயமாக்குவதற்காக 13 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் படிப்படியாக அரசு கோப்புகள் அனைத்தும் கணினிமயமாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் வகையில் 13 கோடியே 44 லட்சம் ஒதுக்கீடு செய்வதற்காக நிர்வாக அனுமதி அளித்து அதற்கான நிதியை ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அனைத்து அரசு ஊழியர்களும் லாகின் செய்யும் வசதி, 24 மணி நேர இணைய வசதி, டிஜிட்டல் முறையில் கோப்புகள் சரிபார்ப்பு மற்றும் உயரதிகாரிகள் கையொப்பமிடும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்படுகிறது. கோப்புகளின் தற்போதைய நிலையை கண்டறிவதற்கும் அதற்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கும் இந்த புதிய வசதி உதவியாக இருக்கும். இதற்காக தலா 60,000 ரூபாய் மதிப்பில் 1100 கணினிகள் வாங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.